फ्रेंड्स நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா TNPSC யூனிட் 6ல வரக்கூடிய டாபிக்ல நம்ம 11th ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸ் புக்கோட 4th லெசன் வந்து பார்க்குறோம். அதுல வந்து தமிழர் கலைகள்ல இது வந்து மூணாவது வீடியோ. இந்த படம் கொஞ்சம் பெருசு தான், ஸோ அதனால 3 வீடியோவாக கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே பார்ட் 1 பார்ட் 2 இருக்கும், தனி பிளேலிஸ்ட்டும் இருக்கும், செக் பண்ணி பாருங்க. ஸோ இன்னைக்கு நடனக்கலை பற்றி பார்க்க போகிறோம். டான்ஸ் அப்படிங்கிறது அந்த காலத்தில் வந்து நடனக்கலை அப்படிங்கிறது வந்து ஆடல் கலை, கூத்துக்கலை அப்படிங்கிற பேர்லலாம் அழைச்சிருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒவ்வொருத்தர் ஆடக்கூடிய கூத்துமே ஒவ்வொரு பேரில் அழைக்கப்பட்டிருக்கு. இப்போ வேலன் ஆடும் கூத்து வந்து வெறி கூத்து அப்படின்னு சொல்றாங்க. வீரர்கள் ஆடும் கூத்துக்கு பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா கருங்கூத்து. ஓகேவா? அதே பெண்கள் சேர்ந்து ஆடக்கூடிய கூத்து வந்து வள்ளி கூத்துன்னு சொல்றாங்க. இளைய வீரரின் வெற்றியை பாராட்டி இரு பாலரும் ஆடும் கூத்து வந்து களநிலை கூத்து. ஸோ அப்போ இதெல்லாம் வந்து நமக்கு மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேட்கலாம், இல்லை வந்து சரியான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வேலன் ஆடும் கூத்து வெறி கூத்து, வீரர்கள் ஆடும் கூத்து வந்து கருங்கூத்து, பெண்கள் ஆடும் கூத்து வள்ளிக்கூத்து, இளைய வீரரின் வெற்றிக்கு ஆடக்கூடிய கூத்து வந்து களநிலை கூத்து அப்படிங்கிறது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சங்க காலத்துல கூத்துக்கலையை வளர்த்தவர்களுக்கு பேரு வந்து கூத்தர்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா? அப்ப கூத்தர் இன பெண்கள் வந்து என்னென்ன பேரெல்லாம் வச்சு அழைச்சாங்கன்னா ஏற்கனவே பார்த்தோம். நடனம் ஆடக்கூடிய அந்த பெண்ணுக்கு பேரு விரலி அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி ஆடு மகள், ஆடுகள மகள் அப்படிங்கிற மாதிரியான பேரை வச்சு கூத்தர் இன பெண்கள் வந்து அழைக்கப்பட்டாங்க. அதே இது கூத்தர் இன ஆண்களுக்கு பேரு வந்து பாத்தீங்கன்னா கூத்தன், ஆடு மகன், ஆடுகள மகன் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. அடுத்து சிலப்பதிகாரத்துல இளங்கோவடிகள் கூறும்போது எப்படி சொல்றாருன்னா, நாடக மகளிர் என்னும் தொடர் நடன மகளிர், கூத்த மகளிர், விரலியர் என்னும் பொருளையே அளிப்பதாக ராச மாணிக்கனார் கூறுகின்றார். ஸோ இவர் என்ன சொல்றாருன்னா, சிலப்பதிகாரத்தை இளங்கோவடிகள் சொல்றாங்க இல்லையா, நடன மகளிர், கூத்த மகளிர், விரலீர் அப்படின்லாம் சொல்றது வந்து அந்த நடனம் ஆடக்கூடிய பெண்களை குறிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ராசமாணிக்கனார் கூறுறாரு. அடுத்து நடனம் கற்கும் பெண்களோட வயது பார்த்தீங்கன்னா 7 வயசுல இருந்து 12 வயசு வரைக்கும், கிட்டத்தட்ட 6 வருஷம் வந்து அவங்களுக்கு நடனக்கலை பயிற்சி அளிச்சிருக்காங்க. இந்த நடனக்கலையை கற்பிக்கக்கூடிய ஆசிரியருக்கு பேர் வந்து தலைக்கோல் ஆசான் என்று அழைக்கப்படுகிறார். இது ரொம்ப முக்கியம், எக்ஸாம்ல கேட்பாங்க, ஏற்கனவே கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கூத்துகளில் வந்து 2 வகையான கூத்து சிறந்ததாக இருந்திருக்கு. ஒன்று வந்து வேத்தியல், பொதுவியல் அப்படின்னு சொல்லக்கூடிய கூத்துக்கள் சிறந்ததாக இருந்திருக்கு. அடுத்து அடியாருக்கு நல்லார் என்ன சொல்றாரு அப்படின்னா, கூத்தை 4 வகையா வகைப்படுத்தலாம்னு சொல்றாரு. என்னன்னா சொக்கம், மெய்க்கூத்து, அபிநயம், நாடகம்னு சொல்லி 4 வகையா வந்து பிரிச்சிருக்காரு. இப்ப சொக்கம் அப்படின்னா என்னன்னா பாடிக்கிட்டே ஆடுறது, இசையுடன் கூடிய தூய நடனம் தான் வந்து சொக்கம். அடுத்து மெய்க்கூத்து அப்படிங்கிறது வந்து இசையுடன் கூடிய அகம் சார்ந்த நடனமா இருக்கும். அபிநயம்ங்கிறது வந்து இசையுடன் கலந்த பாடலுக்கு ஏற்ற நடனம், பாடல் இருக்கும் இங்க அபிநயத்தை பொறுத்தளவுக்கு. நாடகம் என்பது இசையுடன் கதை தழுவி வரும் பாட்டிற்கான நடனம். இப்ப வரைக்கும் நாடகங்கள் அப்படிதான் இருக்கு, ஒரு கதையை வந்து நாடகமா நடிப்பாங்க, அதுக்கு இசை நடனம் எல்லாம் பண்ணுவாங்க. அப்ப ஆடல் என்பது எல்லா வகை கூத்துகளையும் குறிக்கும்னு அடியாருக்கு நல்லா சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு கூத்தும் என்ன மாதிரியானது அப்படிங்கிறதும் கேட்கலாம். ஆடல் வகையை வந்து 11 ஆடல்கள் இருக்குன்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. அதுல 6 வந்து நின்றாடல் அப்படின்னு சொல்றாங்க, 5 வந்து வீழ்ந்தாடல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த நின்றாடல் கீழே அந்த 6 இருக்கு பாத்தீங்களா, அது என்னன்னா அள்ளியம், கொடுக்கொட்டி, குடைக்கூத்து, குடக்கூத்து, பாண்டரங்கம், மல்லியம்னு சொல்லக்கூடிய 6 வந்து நின்றாடல் வகை. அதே இது வீழ்ந்தாடல்ங்கிறது துடி, கடையம், பேடு, மரக்கால், பாவை. ஸோ இது 5 வந்து வீழ்ந்தாடல். இந்த 11 தான் ஆடல் வகைகள் அப்படின்னு சொல்றாங்க. சிலப்பதிகாரத்துல மாதவி வந்து இந்த 11 வகை ஆடல்களையுமே ஆடியிருக்காங்க அப்படிங்கிறது சிலப்பதிகார நூல்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இந்த மேலே பார்த்தோம் இல்லையா 5, 6ன்னு சொல்லி பிரிச்சிருந்தாங்க. இந்த 11 வகையுமே சிலப்பதிகாரத்துல மாதவி ஆடியிருக்காங்க அப்படிங்கிறத இங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒவ்வொரு அந்த ஆடலுக்குமே ஒரு சிறப்பு இருக்கு, அதையும் நம்ம பார்க்கலாம். அள்ளியம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, கண்ணன் யானையின் தந்தத்தை ஒடித்ததை காட்டும் ஆடல். அள்ளியம்னா கண்ணன் வந்து யானையோட தந்தத்தை ஒடிக்கிறத காட்டக்கூடிய டான்ஸ்.
அடுத்து கொடுக்கொட்டி அப்படின்னா சிவபெருமான் முப்புறத்தை எரித்த பொழுது வெற்றியில் கை கொட்டி ஆடியது. முப்புறத்தை எரிச்சதுக்கு அப்புறமா சந்தோஷத்துல வெற்றி கொண்டேன்னு சொல்லி ஆடுறதுதான் கொடுக்கொட்டி. அடுத்து குடைக்கூத்து அப்படிங்கிறது என்ன அப்படின்னா முருகன் அவனரை வென்றதுக்கு அப்புறமா ஆடக்கூடியது. முருகன் அவனரை வென்ற போது ஆடியது குடைக்கூத்து. குடக்கூத்து அப்படிங்கிறது கண்ணன் தன் பேரனான அனிருத்தனை அசூரரிடமிருந்து மீட்பதற்காக குடத்தை வைத்து கொண்டு ஆடிய ஆடல் தான் குடக்கூத்து. குடக்கூத்துங்கிறது குடத்தை வைத்து ஆடியது. பாண்டரங்கம், பாண்டரங்கம்ங்கிறது அங்கேயும் அதேதான். அந்த சிவபெருமான் முப்புறத்தை எரிச்சதுக்கு அப்புறமா நான்முகம் காணும்படி ஆடிய ஆடல், 4 முகமும் காணும்படி ஆடிய ஆடல் தான் பாண்டரங்கம். அதே இது வெற்றியில கை கொட்டி ஆடியது கொடுக்கொட்டி அப்படிங்கிற ஆடல். இது ரெண்டுமே சேம் தான், பட் வேற வேறது. மல்லியம், மல்லியம்ங்கிறது கண்ணன் வாணன் என்னும் அசுரருடன் போர் செய்ததை காட்டும் கூத்து. துடிக்கூத்து சூரபதுமனை வென்ற பிறகு கடலினை மேடையாக கொண்டு முருகன் ஆடியதை கூறும் கூத்து துடிக்கூத்து. கடையம்ங்கிறது இந்திரன் மனைவி ஐராணி உழத்தி உருவத்தோடு ஆடியது. இது உழத்தி கூத்து என்றும் அழைக்கப்படுது. கடையத்துக்கு இன்னொருக்கு பேர் உழத்தி கூத்து. ஏன்னா உழத்தி உருவத்தோடு ஆடிறதுனால அது உழத்தி கூத்து அப்படின்னு அழைக்கப்படுது. பேடு என்பது என்னன்னா காமன் தன் மகனான அனிருத்தனை சிறை மீட்பதற்காக வாணனுடைய சோ என்னும் நகரத்தில் பேடி உருவம் கொண்டு ஆடியது பேடு. பேடுங்கிறது பேடி உருவம் கொண்டு ஆடியதுனால அது இந்த பேடி கூத்து அப்படின்னு அழைக்கப்படுது. மரக்கால் என்பது கொற்றவை தன்னை எதிர்த்து பாம்பு தேலாக வந்த அசுரரை கொல்வதற்காக ஆடியது. கொற்றவை ஆடியது மரக்கால் கூத்து. பாவை கூத்து அசுரரை வெல்ல திருமகள் ஆடிய ஆடல் தான் பாவை கூத்து. அப்ப இந்த 11 கூத்துமே ஒவ்வொருத்தருக்காக ஒவ்வொரு சமயத்துல ஆடப்பட்டது. அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதவி ஆடினாங்கன்னு சொன்னோம் இல்லையா, 11 வகையான கூத்துக்கள். அது தெய்வத்துக்காக ஆடியதுனால இது தெய்வ விருத்தி அப்படின்னு அழைக்கப்படுகின்றன. முத்திரைகள், முத்திரைகள்னா இந்த நடனம் ஆடும்போது கை அசைவுகள் செய்யறாங்க இல்லையா, அதுதான் முத்திரைகள். கூத்தை 2 கூத்தா பிரிக்கிறாங்க, அகக்கூத்து புறக்கூத்து அப்படிங்கிறது. அண்ட் இந்த முத்திரைகள் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. இப்போ புறக்கூத்துல வரக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா பிண்டி, பிணையல், இந்த 2மே புறக்கூத்துல காட்டப்படுமா. அதே இது எழிற்கை, தொழிற்கை, இந்த 2மே அகக்கூத்துல காட்டப்படக்கூடியது. பிண்டி ஒரு கையால காட்டப்படக்கூடிய முத்திரை. இது 24 வகையாக இருக்குமா இந்த பிண்டிங்கிற முத்திரை. பிணையல் 2 கைகளாலும் காட்டப்படுவது. இங்க சொன்னோம் இல்லையா, இது ஒரு கை, இது 2 கை. இந்த பிணையத்தை 13 பிணையலை 13 வகையா பிரிச்சிருக்காங்க. இதெல்லாம் நடன அந்த முத்திரைகளோட வகைகள். அடுத்து நடன நூல், இதுக்காக நூலே எழுதியிருக்காங்க. நாட்டிய நன்னூல் நன்கு கடைபிடித்து வந்த முறையின் வழிமுறை வளாமல் அப்படிங்கிறது சிலப்பதிகாரம் கூறுவதிலிருந்து நூல்கள் இந்த நாட்டியத்திற்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த லைன் எந்த நூல்ல இருக்குன்னா சிலப்பதிகாரத்துல இருக்கு. அடுத்து உங்களுக்கு தெரியுமால கொடுத்துருக்காங்க. வேத்தியல் பொதுவியல்ங்கிற கூத்து 2 வகைப்படும். வேத்தியல் கூத்துனா வசைக்கூத்து, வரிக்கூத்து, சாந்தி கூத்து, இயல்பு கூத்து, ஆரியம், இந்த மாதிரியான பல பெயர்களால அழைக்கப்படுது. எது வேத்தியல் கூத்து. பொதுவியல் கூத்துக்குரிய வேறு பெயர்கள் பார்த்தோம்னா புகழ் கூத்து, வரிச்சாந்தி கூத்து. இங்க வரிக்கூத்துன்னு வந்திருக்கு, சாந்தி கூத்துன்னு தனித்தனியா வந்திருக்கு. இது 2 சேர்ந்து வந்திருக்கு. வரிச்சாந்தி கூத்துன்னு, வினோத கூத்து, தேசிய கூத்து, தமிழ் கூத்து, இதெல்லாமே பொதுவியல் கூத்துகள் கூடிய வேறு பெயர்கள். இந்த 11 வகையான ஆடல்கள் பார்த்தோம் இல்லையா, அதுக்கான உறுப்புகளும் பாடல்களும் யாப்பெருங்கலம் நூலின் உரையில கூறப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பரதம், அகத்தியம், முறுவல், சயந்தம், குணநூல், சைற்றியம், இசை நுணுக்கம், இந்திர காளியம், பஞ்சமரபு, பரத சேனாபதியம், மதிவாணர் நாடக தமிழ் நூல், கூத்த நூல், இது எல்லாமே கூத்து பற்றி அந்த காலத்துல இயற்றப்பட்ட நூல்கள். கூத்து பற்றி இயற்றப்பட்ட நூல்கள் நிறைய இருக்கு. அடுத்து குறவை கூத்து பத்தி சொல்லியிருப்பாங்க. அதாவது பெண்கள் எல்லாம் சேர்ந்து ஆடுவதுதான் குறவை கூத்து. அதாவது 7 முதல் 9 பேர் என்ன செய்வாங்கன்னா வட்டமா நின்று கை கோர்த்து நின்று ஆடுறதான் குறவை கூத்துன்னு சொல்றாங்க. இதுக்கு பேரு குன்ற குறவைன்னு சொல்றாங்க, ஆய்ச்சியர் குறவை அப்படின்னு சொல்லி 2 வகையா பேர் வச்சிருக்காங்க. 2 வகையா இருக்கு குறவை கூத்த.
குன்றக்குறவை, ஆய்ச்சியர் குறவைன்னு. குன்றக்குறவைங்கிறது வந்து குறிஞ்சி நிலத்துல வாழக்கூடிய மகளிர் வந்து முருகனுக்காக ஆடக்கூடிய கூத்து. ஆய்ச்சியர் குறவைங்கிறது, ஆய்ச்சியர்னா என்னது ஆடு மேய்க்கக்கூடியவங்க, ஆணைகளை மேய்ப்பவர்கள் எங்க இருப்பாங்க, முல்லை நிலத்துல வாழ்வாங்க இல்லையா. ஸோ அங்க வாழக்கூடிய மகளிர் வந்து திருமாலுக்காக ஆடுதல். அப்போ குன்றக்குறவை, ஆய்ச்சியர் குறவை. இது குன்றக்குறவை வந்து குறிஞ்சி நில மக்கள் ஆடுறது. ஆய்ச்சியர் குறவைங்கிறது வந்து முல்லை நில மக்கள். குறிஞ்சி நில மக்கள் வந்து முருகனுக்காக ஆடுறாங்க. ஆய்ச்சியர் குறவை வந்து திருமாலுக்காக ஆடப்படுவது. ஸோ இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். அடுத்து பல்லவர் காலத்துல இந்த நடனக்கலை வந்து சிறப்பா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அதுலயும் முதலாம் மகேந்திரவர்மன் வந்து மத்த விலாச பிரகசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய நூல்ல என்ன சொல்றாருன்னா, சிவபெருமானோட தாண்டவங்களை பத்தி குறிப்பிடுகிறார். இது ரொம்ப முக்கியம். சிவபெருமானின் தாண்டவங்கள் பற்றி குறிப்பிடப்படும் நூல்னு கேட்டாங்கன்னா மத்த விலாச பிரகசனம். அண்ட் இதை எழுதியவர் வந்து முதலாம் மகேந்திரவர்மன். அடுத்து ராஜசிம்மன் கட்டிய காஞ்சி கைலாசநாதர் கோயில்ல சிவபெருமான் ஆடியதாக கூறப்படும் பதாகை நடனம், அதே மாதிரி லதா விருச்சி நடனம், ஊர்த்துவ தாண்டவம், ஆனந்த தாண்டவம், இது எல்லாமே சிற்பங்களாக செதுக்கப்பட்டிருக்கு காஞ்சி கைலாசநாதர் கோயில்ல. அடுத்து காஞ்சி வைகுண்ட பெருமாள் கோயில்ல வந்து கூத்தன் கூத்தியரோட உருவங்களும் சிற்பமாக செதுக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே நமக்கு என்ன சொல்லுதுன்னா, அந்த காலத்துல கூத்து வந்து எப்படி இருந்துச்சு, கூத்துக்கலை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி தில்லையில் உள்ள சிவபெருமான் கூத்த பெருமான் என நாயன்மார்களால் பாராட்ட பெற்றார். தில்லையில் உள்ள சிவபெருமானை கூத்த பெருமான் என்று பாராட்டியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நாயன்மார்கள். அடுத்து பார்த்தோம்னா காஞ்சி முக்தீஸ்வரர் கோயில்ல மட்டுமே 42 நடன மாதர் இருந்திருக்காங்க அப்படிங்கிற செய்தியுமே சொல்லியிருக்காங்க. அடுத்து சோழர் காலத்துல நடனம் எப்படி இருந்திருக்குன்னு பார்க்கலாம். தஞ்சாவூர் பெரிய கோவில் கருவறையோட சுவற்றுல நடன மாதர்களோட ஓவியம் வந்து வரையப்பட்டிருக்கு. ஸோ இது எல்லாமே என்ன சொல்லுது, நடனக்கலை பத்தி சொல்லுது. திருவிடை மருதூருக்கு அருகில் உள்ள காமரசவள்ளி என்னும் ஊரில் சிறப்பாக சாக்கை கூத்தாடும் ஒருவருக்கு சாக்கை மாராயன் என ராஜேந்திரன் பட்டம் வழங்கிய செய்தி வந்து கல்வெட்டுல இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்து பிற்காலத்துல பார்த்தோம் அப்படின்னா, அதாவது நாயக்கர் காலத்துல வந்து கர்நாடக இசை வடிவம் தமிழகத்துல வளர தொடங்கியிருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தோம்னா நிறைய நூல்கள் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு அந்த பட்டியல் கொடுத்துருக்காங்க. மகாபாரத சூடாமணி, அபிநய தர்ப்பண விலாசம், ஓகேவா. ஸோ இதெல்லாமே வந்து இந்த நூல்கள் எல்லாமே வந்து மொழிபெயர்க்கப்பட்ட நடன நூல்களாக இருக்கு. அடுத்து நாட்டுப்புற கலைகள். ஸோ நாட்டுப்புற கலைகள்ல இதுல வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது மட்டும் பார்க்கலாம், ஏன்னா நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ எது விளையாட்டோ, எது வந்து நமக்கு இம்பார்ட்டனோ அதை மட்டும் பார்க்கலாம். தமிழக விளையாட்டுகளுக்குள்ள வரும். இந்த விளையாட்டு அப்படிங்கிறது வந்து விரும்பி ஆடும் ஆட்டு, அதுதான் விளையாட்டாம். ஸோ விளையாட்டுக்கு பொருள் எப்படி சொல்றாங்க, விரும்பி ஆடும் ஆட்டு அப்படின்னு சொல்றாங்க. விளை அப்படின்னா விருப்பம்னா, ஆட்டுனா ஆட்டம், அதனாலதான் விரும்பி ஆடும் விளையாட்டு ஆட்டம்னு சொல்றாங்க. நிறைய பாருங்க, அதாவது கெடவரல், பண்ணை ஆகிய 2 வகையான விளையாட்டுகள் பற்றி கெடவரல், பண்ணை ஆயிரண்டும் விளையாட்டு என தொல்காப்பியம் கூறுகிறது. சிறுமியலை விலங்குகளிடமிருந்து காப்பது போல நடித்து விளையாடுவது வந்து கெடவரல் அப்படின்னு, உழவர்கள் பயிர் செய்வது போல நடித்து விளையாடுவது வந்து பண்ணை விளையாட்டுன்னு சொல்லி தேவநேய பாவனார் கூறுகிறார். இந்த ரெண்டுக்கும் என்ன அர்த்தம்ங்கிறத சொல்றாங்க. கெடவரல் அப்படிங்கிறது விலங்குகளிடமிருந்து சிறுமியை காப்பாற்றுவது போல விளையாடுவது, நடித்து விளையாடுவது. அதே மாதிரி உழவர்கள் பயிர் செய்து விளையாடுவது வந்து பண்ணை விளையாட்டு. இது ரெண்டையும் சொன்னவர் வந்து தேவநேய பாவனார். அண்ட் தொல்காப்பியத்திலையும் இந்த பாடல் வரி மூலமா சொல்றாங்க. செல்வம் புலனே புணர்வு விளையாட்டென அள்ளல் தீத்த உவகை 4 அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்த பிள்ளை தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கான 10 பருவங்களை சொல்றாங்க. அதாவது ஆண்பால் பிள்ளை தமிழ், பெண்பால் பிள்ளை தமிழ் 2 வகையா பிரிச்சுட்டு, இந்த 10ல முதல் 7 பருவம் வந்து ஆண்பாலுக்கும் பெண்பாலுக்கும் சேம் தான். இந்த கடைசியில் இருக்க 3 மட்டும் ஆண்பாலுக்கு வேற, பெண்பாலுக்கு வேற. அந்த இறுதி 3 பருவங்கள் அப்படிங்கிறதுல பார்த்தோம்னா சிற்றில், ஊசல் என்பன பெண்கள் விளையாடும் விளையாட்டுகள் ஆகும்.
அதே இது சிறார், இந்த சிற்றில்னா என்னன்னா சிறார்கள் சிறு வீடு கட்டி விளையாடுவது, தெருவில் பறையெடுத்து விளையாடுவது சிறுபறை. சிறுதேர் என்பது சிறு தேர் செஞ்சு விளையாடுறது. ஓகேவா, சிறுதேர் அப்படின்னு சொல்றாங்க. பெண்கள் இல்லத்தில் அமர்ந்து விளையாடும் விளையாட்டுகள் மட்டுமே பெண்பால் பிள்ளைகள் தமிழில் கூறப்பட்டுள்ளன. அதாவது என்னன்னா அம்மானை, அம்மானை என்பது சிறுமிகள் வட்டமாக அமர்ந்து பாடல் பாடி விளையாடுவது. கலங்கு அப்படின்னா சிறுமிகள் கல் வைத்து விளையாடும் விளையாட்டு. ஊசல்னா ஊசல் ஆடுவது, ஊஞ்சல் ஆடுவது. ஸோ இது எல்லாமே வந்து பெண்பால் பிள்ளை தமிழுக்கும் ஆண்பால் பிள்ளை தமிழுக்கும் அந்த கடைசியில் இருக்க 3 மட்டும்தான் வித்தியாசமா இருக்கு. அடுத்து வீர விளையாட்டுகள். ஸோ வீர விளையாட்டுகள், விளையாட்டு என்பதை உவகை சுவையில் ஒன்றாக யார் கூறியிருக்காங்கன்னா தொல்காப்பியர் கூறியிருக்காரு. வீர விளையாட்டுங்கிறப்போ ஏறு தழுவுதல், சிலம்பாட்டம், சடுகுடு, இளவட்டக்கல், உரிமரம், இது எல்லாமே வரும். இதை பற்றி தான் இதில் சொல்லியிருப்பாங்க. ஏர் தழுவுதல்னா நமக்கு தெரியும் ஜல்லிக்கட்டு, அதுக்கு மஞ்சு விரட்டு அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்கு. முல்லைக்கலியில் ஏர் தழுவுதல் பற்றிய குறிப்புகள் வந்து காணப்படுது. எந்த கலியில் காணப்படுதுன்னு கேட்டாங்கன்னா முல்லைக்கலியில். ஏர் தழுவுதல் நமக்கு தெரியும் இல்லையா, காளையை அடக்கிறது. அதாவது நாணயத்தை வந்து அதாவது அந்த காளையோட கொம்புல வந்து அந்த நாணயம் அடங்கி அந்த பையை வந்து கட்டி விட்டுருப்பாங்க. ஸோ அந்த காளையை அடக்கிட்டு அந்த பையை எடுத்துட்டு வரவங்க தான் வெற்றி பெற்றவங்க. ஸோ இந்த நாணயத்தை சல்லி அப்படின்னு கூறுறாங்க. ஓகேவா, அதனாலதான் இந்த விளையாட்டுக்கு பேரு சல்லிக்கட்டுன்னு வந்திருக்கு. ஜல்லிக்கட்டுல சல்லிக்கட்டு. அதே மாதிரி வாடிவாசல், திட்டிவாசல் முதலான பகுதிகளை கொண்டது இந்த விளையாட்டு. இதுல வந்து வேலி மஞ்சு விரட்டு, வாடிவாசல் மஞ்சு விரட்டு, வட மஞ்சு விரட்டுன்னு சொல்லி அந்தந்த வட்டாரத்துக்கு ஏற்ற மாதிரி பேர் வச்சுக்கிடுவாங்க. மற்றது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த காளைக்கு பேர் வந்து சல்லி மாடு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி உர்ரி காட்டுதல் என்று அழைக்கப்படுகிறது. அந்த காளையை கன்று பருவத்திலிருந்தே சிறு துண்டினை காட்டி பாய்ச்சலுக்கு பழக்குபவருக்கு பேரு உர்ரி காட்டுதலாம். அடுத்து சிலம்பாட்டம். இந்த மாதிரி கோல் வச்சு விளையாடக்கூடிய விளையாட்டு வந்து சிலம்பாட்டம். அடுத்து உடலில் உள்ள வர்ம நாடிகளை நோக்கி அடிக்கும் சுவடு முறைக்கு தட்டு வர்ம சுவடு என்று பெயரா. ஓகேவா, இந்த இது அடிக்கும் போது அந்த வர்ம நாடியெல்லாம் நோக்கி அடிக்கக்கூடிய முறைக்கு பேரு. குமரி மாவட்டத்தெல்லாம் இந்த சிலம்பாட்டத்தை வந்து கொண்டாடுறாங்க, சிறப்பா கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சடுகுடு, கபடி, அதை பற்றின டீட்டெயில் தான் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பசுவை கவர்ந்து வருவதும் கவர்ந்து வந்த பசுக்களை மீட்டு வருவதுமான வெற்றி, கரந்தை ஆகிய திணைகளில் வரும் போர் முறையோட தொடர்ச்சி தான் இந்த சடுகுடு, கபடிங்கிறது உருவாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்த சடுகுடு விளையாடும் போது கபடி கபடி கபடின்னு சொல்லி மூச்சு பிடிச்சு வருவாங்க இல்லையா, அதுக்கு பேரு பாட்டம்மா, பாட்டம் என்று சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து இளவட்டக்கல். அந்த காலத்துல இந்த கல்லை தூக்கி போட்டாங்கன்னா தான் என்னது பெண் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு முறைக்காக இது இருக்கு. இப்போ வரைக்கும் இந்த இளவட்ட கல்லுங்கிறது எல்லா ஊர்களையுமே இருக்கு. ஓகேவா, அடுத்து உரிமரம் ஏறுதல். பட்டை உரிக்கப்பட்ட மரத்துல ஏறுறதுதான் உரிமரம் ஏறுதல். ஸோ இது பற்றியும் ஜென்ரலாக தான் இந்த மாதிரி உரிமரம் ஏறுதல் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. மதுரை மாவட்டத்துல தான் வந்து இந்த விளையாட்டு பரவலாக அதிகமாக காணப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். அடுத்து வந்து கடைசியா கிள்ளி விளையாடுறது. குழந்தைங்க அந்த குச்சி வச்சு விளையாடுவாங்க இல்லையா, அதுதான் கிள்ளி. இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா புல்லுக்குச்சி, கிள்ளி தாண்டு, சில்லாங்குச்சி அப்படிங்கிற பேர்கள்லாம் வச்சு இந்த கிள்ளியை அழைக்கிறாங்க. அவ்வளோதான். பச்சை குதிரை ஏறுறது சின்ன குழந்தைங்க விளையாடுவாங்க இல்லையா, அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. அது கால் தாண்டுதல், ஆள் தாண்டுதல். அவ்வளோதான். இதோட வந்து இம்பார்ட்டண்டானது வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த லெசனும் வந்து இதோட முடிஞ்சு. அண்ட் இந்த லெசன் ரொம்ப பெருசு தான், பட் எவ்வளோ நமக்கு இம்பார்ட்டனோ அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த புக்கில் உள்ள ஒன் வேர்ட்ஸ் பார்த்தலாம், புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்த்தலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்ததுகளை ஆயக்கலைகள் 64 ஏய உணர்விக்கும் என் அம்மை என்று கூறியவர் வந்து கம்பர். கீழ்காணும் கலைகளில் நுண்கலை அல்லாதது அது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கட்டடக்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலைலாம் வரும், பட் பரதக்கலை வந்து வராது, நுண்கலைகள்ல வராது. நூலோர் சிறப்பின் முகில்தோய் மாடம் என்று கூறியவர் இளங்கோவடிகள். பழங்காலத்தில் கட்டடங்கள் மரத்தால் கட்டப்பட்டவை என்பதற்கு சான்றாக விளங்கும் கோயில் அமைந்துள்ள இடம். முதலா மரத்தால் கட்டப்பட்ட கட்டடம் எங்க அமைஞ்சிருக்குன்னா சிதம்பரத்துல. முதலில் மகேந்திரவர்மனால் அமைக்கப்பட்ட குடைவரை கோயில் எங்க இருக்குன்னா மண்டகப்பட்டு.
பின்வருவனவற்றில் இந்திய கோவில் கட்டடக்கலை பாணியை சாராதது. 3 வகை கட்டடக்கலை பாணின்னு பார்த்தோம் இல்லையா? நாகரம், வேசரம், திராவிடம்னு. சாராதது வந்து காந்தாரா கலை. அடுத்து சரியான விடை குறிப்பை தெரிவு செய்க. சிற்ப கலைஞருக்கு பேரு என்னன்னு பாத்தீங்கன்னா மண்ணீட்டாளர்கள் என்று அழைக்கப்பட்டாங்க. வாயிற்காவலர்களை என்னவா அழைச்சாங்கன்னா துவார பாலகர்கள். வாயிற்காவலர்களோட சிற்பங்களை செதுக்கி வச்சிருந்தாங்கன்னு நம்ம பார்த்தோம். சித்திரம் எழுதும் கோளுக்கு பேரு துகிலிகை. கோட்டோவியங்கள் புனையா ஓவியங்களாக வரையப்பட்டது. ஸோ அப்போ ஆன்சர் ஏ. கீழ்கண்பனவற்றுள் பல்லவர் கால குடைவரை கோயில் இடம்பெறாத ஊருன்னு கேட்டிருக்காங்க. இடம்பெறாதது பிள்ளையார்பட்டி. தென்னகத்து எல்லோரா எங்க அமைஞ்சிருக்கு? தென்னகத்து எல்லோரா என்று அழைக்கப்படக்கூடிய கோவில் வெட்டுவான் கோவில் கழுகுமலையில. தென்னகத்து மேரு என அழைக்கப்படும் கோவிலை கட்டியவர். தென்னகத்து மேருங்கிறது தஞ்சை பெரிய கோவில், பிரகதீஸ்வரர் கோவில். அதை கட்டியவர் முதலாம் ராஜராஜ சோழன். பொருந்தாத இணை அப்படின்னு பார்த்தோம்னா நாயக்கர்கள் புதுக்கோட்டை என்பதுதான் பொருந்தாது. சோழர் தஞ்சாவூர், பாண்டியர் மதுரை, பல்லவர்கள் காஞ்சிபுரம். அடுத்து சரியான விடை குறிப்பு. இதுல எது சரின்னு கேட்டிருக்காங்க. முதலாம் ராஜராஜ சோழன் கங்கை கொண்ட சோழபுரம் சொல்லியிருக்காங்க. தப்பு. முதலாம் ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோவில், அதாவது பிரகதீஸ்வரர் கோவில் வரணும். முதலாம் ராஜேந்திர சோழன் தான் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வருவார். ஸோ இது 2 தப்பு. மிச்சம் இருக்க 3 4 தான் கரெக்டு. 3ஆம் குலோத்துங்கன் திருப்புவனம் கம்கரேஸ்வரர் கோவில். அடுத்து விஜயாலய சோழன் நார்த்தாமலை கோவில். அது 2ம் கரெக்டு. முல்லை நிலத்தவரோட முதன்மை இசைக்கருவி மத்தளம். கீழ்வருவனவற்றுள் பொருந்தாததை கண்டறிக. ஓவிய வல்லோன், கைவினைஞர், கண்ணுள் வினைஞர் இதெல்லாம் ஓவியம் வரைபவர்களுக்கான பெயர்கள். இதுல வராதது பொருந்தாதது வட்டிகை செய்தி. அது அந்த வரையப்பட்ட அந்த பலகைக்கு பேரு தான் வட்டிகை செய்தின்னு சொல்லுவாங்க. அடுத்து 7 இசைகளில் டேஸ் என்னும் இசை வளர்ச்சிக்கு ஆதாரமாக அமைஞ்சதுன்னா தாரம். தாரம்ங்கிற இசை தான் இசையை வளர்த்துச்சு அப்படின்னு பார்த்தோம். பொருத்தமான இணையை எழுத சொல்லியிருக்காங்க. பாண்டரங்கம்ங்கிறது அந்த ஆடல் வகை, 11 ஆடல் வகை பார்த்தோம் இல்லையா? அதுல பாண்டரங்கம்ங்கிறது சிவபெருமான் முப்புறத்தை எரித்த பிறகு நான்முகம் காட்டி ஆடி இருப்பாரு. அப்ப அது தவறு, மேட்ச் பண்ணது தவறு. அள்ளியம்னா என்னது அப்படின்னு பார்த்தோம்னா கண்ணன் யானையோட தந்தத்தை ஒடித்ததை காட்டும் ஆடல். குடைக்கூத்துனாதான் முருகன் அவுணரை வென்ற போது ஆடிய பாடல். அப்ப இது 3மே தப்பு. கரெக்டானது இதுதான். துடினா சூரப்பதுமனை வென்ற பிறகு கடலை மேடையா வச்சு முருகன் ஆடிய ஆடல் தான் துடி. சிற்பக்கலையின் தோற்றுவாயாக கருதப்படுவது நடுக்கற்கள். நடுக்கற்கள்ல தான் அவங்களோட உருவத்தெல்லாம் வரைஞ்சு அதை அவங்க வழிபட்டாங்க. அதுக்கப்புறம் தான் சிற்பம் உருவாக்கணுங்கிற கலையே தோன்றுச்சுன்னு பார்த்தோம். நம்ம தமிழகத்தில் அகழ்வாய்வு மேற்கொள்ளப்படாத இடம் பார்த்தீங்கன்னா தாராசுரம், அரிக்கமேடு, கொர்க்கை, உறையூர்லாம் அகழாய்வு நடத்தியிருக்காங்க. தமிழகத்தில் மிக உயர்ந்த விமானத்தை உடைய கோயில். இது பாக்ஸ் கொஸ்டின்ல வந்துருச்சு இல்லையா? ஃபர்ஸ்ட் தஞ்சை பெரிய கோயில் 216 அடி உயரம்னு பார்த்தோம். அடுத்து கோவிலில் விமானம்ங்கிறது கருவறைக்கு மேல கட்டப்படக்கூடியது. ஸோ அதுதான் விமானம் என்று அழைக்கப்பட்டது. கற்றளிங்கிறது கருங்கற்களால் கட்டப்பட்ட கட்டடம். இந்தியாவில் ஒரே கல்லாலான மிகப்பெரிய நந்தியின் சிற்பம் அமைந்துள்ள இடம் லபாசி அப்படின்றது. இது எங்க இருந்துச்சுன்னா ஆந்திரால அனந்தமடம்ங்கிற மாவட்டத்துல அமைஞ்சிருக்கக்கூடியது. ஸோ அதனால இதுதான் வரும். அவ்வளோதான். இதோட இந்த லெசனே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் லெசன்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.